ஓபிஎஸ் அவர்கள் அண்ணாமலையினுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு இருக்கிறவர். அண்ணாமலையை ஒழித்து கட்டி தான் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக வந்திருக்கிறார். எனவே ஓபிஎஸ்ஐ ஒழித்து கட்டுவதைத்தான் தன்னுடைய வாழ்நாள் பணியாக எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதே ஓபிஎஸ் தான் தலைவராக வருவதற்கு தடையாக இருந்திருக்கிறார் என்று நயினார் நாகேந்திரன் கருதுகிறார். நயினார் நாகேந்திரனும் ஓபிஎஸும் ஒரே சமூகம் என்கிற காரணத்தினால ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில இருந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். தென் மாவட்டங்களிலே அவருக்கான வாக்கு வங்கி உருவாகி விடும் என்கிற கணக்கில் தான் ஓபிஎஸ் போனா பரவாயில்லை என்று பாஜக கருதுகிறது. எனவே அவர்கள் அந்த கொண்டாட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்களா என்று நமக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்கு வங்கியை அறுவடை செய்வதற்கு அதிமுக தனித்தன்மையோடு இருந்திருந்தால் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு பல துரோகங்களை செய்த, பல நலத்திட்டங்களுக்கு நிதியை வழங்காமல் இருக்கிற, கல்வி நிதி வழங்காமல் இருக்கிற, தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரங்களோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்ததன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு காத்திருக்கிறது. அந்த பின்னடைவு கணக்குப்படி பார்க்கிற போது நயினார் நாகேந்திரன் சூழ்ச்சி செய்தாலும் சரி அல்லது பெரிய வலையை விரித்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்ற முடியாது என்பதுதான் கலதான்.